Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வை காண்பதற்கான டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். சொல்லுங்க. நாளைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. இதனை காண்பதற்காக டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. ஆனால் கூடுதல் விலைக்கு விற்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம் ரம்யா. மதுரை உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் திருக்கல்யாண அந்த வைபவம் என்பது நாளை காலை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்ப்பதற்காக இந்த பக்தர்களுக்கான அந்த டிக்கெட்டுகளை கோவில் நிர்வாகம் கூடுதல் விலைக்கு விற்பதாக புகார் என்பது எழுந்திருக்கிறது. பணக்காரர்கள் மட்டுமே சாமியை தரிசிக்க முடிவதாகவும் சாமானியர்கள் சாமியை தரிசிக்க முடியவில்லை எனவும் இந்து முன்னணியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நாளை வாயில் கருப்பு துணியை கட்டி கோவில் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக இந்து முன்னணியினர் அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கின்றனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலினுடைய திருக்கல்யாண வைபவம் நாளை காலை நடைபெற உள்ளது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு இந்த ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த கோவில் வளாகத்திற்குள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த பகுதியில் நேரடியாக அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக டிக்கெட்டுகள் என்பது கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில், ஆனால் அந்த ஆன்லைன் மூலமாக குறைந்த அளவில் மட்டும் டிக்கெட்டுகளை கொடுத்துவிட்டு கூடுதல் விலைக்கு இந்த கள்ளச்சந்தையில் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் விற்பனை செய்வதாக இந்து முன்னணியின் கோவில் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் என்பதை அளித்திருக்கிறார்கள். பக்தர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அந்த பணத்திற்கு ஏற்றவாறு அந்த பாசுகள் வழங்கப்படுவதாகவும் பணம் வைத்து உள்ளவர்கள் மட்டுமே கடவுளை தரிசிக்கும் நிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தற்போதைய நிலையில் உள்ளதாகவும், மதுரையை சேர்ந்தவர்கள் சாமானியர்கள் ஏழைகள் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க முடியாத நவல் நிலை என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் இந்து முன்னணியினர் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மீனாட்சி அம்மன் கோவில் அந்த தெற்கு கோபுரம் முன்பு அவர்கள் நேர போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் கோவில் நிர்வாகத்துக்கு எதிராக செய்தியாளர்களை சந்திக்க பேட்டியாக அளித்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் பக்தர்களுக்கு அந்த நுழைவு டிக்கெட்டுக்கான அந்த கட்டணத்தை கூடுதலாக வசூலிப்பதை நிறுத்தாவிட்டால் நாளை காலை மீனாட்சி அம்மன் கோவில் முன்பு அந்த திருக்கல்யாண வைபவம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது அந்த முக்கியஸ்தர்கள், அந்த அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகள் அவர்கள் வெளியே வரும்போது வாயில் கருப்பு துணியை கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இந்து முன்னணி நிர்வாகிகள் அந்த கோட்ட செயலாளர் மதுரை கோட்ட செயலாளர் அரசு பாண்டி தலைமையில் அங்கு வருகை தந்த அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியாக தெரிவித்திருக்கிறார்கள். கோவில் நிர்வாகத்தினர், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு தாராளமாக டிக்கெட்டுகளை வழங்கி வருவதாகவும், ஆனால் அந்த நன்கொடையாளர்களுக்கு கூடுதல் தொகைக்கு அந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருவதாகவும், ஆனால் அதற்கான அந்த எந்த விதமான பில் உள்ளிட்டவை எதுவும் கொடுக்காமல் முறைகேடாக இந்த பணங்கள் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும், கோவில் நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கள்ளச்சந்தையில் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பதாகவும் இந்து முன்னணியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.